அப்படி இப்படி என்று ஒரு வருடமே கழிந்து விட்டது. ஆனால் இப்போதும் யாராலும் சந்துருவிடமோ இல்லை பவித்ராவிடமோ பாசிட்டிவாக ஒரு பதிலை வாங்க முடியவில்லை. சந்துருவிற்கு ராஜலட்சுமி ஃபோன் செய்தார். ஹலோ அம்மா, சொல்லுங்க. நீயும் இப்போ வர்றேன் அப்போ வர்றேன்னு வராமல் அங்கேயே இருக்க. இப்போ நீ வர வேண்டிய டைம் வந்துடுச்சு. இப்போ வாச்சும் வா, இல்லைன்னா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட நீ வரலைன்னு பேசுவாங்க என்றார். என்ன விசேஷமா? அன்னைக்கு வளகாய்ப்பு செய்யக்கூட இன்னும் நாள் இருக்கே, என்ன விசேஷம் என்றார். நம்ம பவித்ராவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்கடா, நிச்சயம் வச்சுருக்காங்க. கல்யாணமும் விரசா முடிச்சிடுவாங்களாட்டும் இருக்குது. அதுதான் நீ இதுக்கு வர்றதுக்காவது இங்கே வந்துட்டு போ. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணனே உன்னை இங்கேயே வர சொல்லிடலாம்னு இருக்கான். நீ மட்டும் அங்கே தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கு என்று பேசிக்கொண்டே போனார். ஆனால் சந்துருவிற்கோ அவர் முதலில் சொன்ன விஷயம் தவிர வேறு எதுவும் அவன் காதுகளில் விழவில்லை. நிச்சயம் எங்கம்மா என்றான். அது இங்கே சென்னையில் தான்டா. மாப்பிள்ளை இங்கே தானா. உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் பார்த்துட்டு பிடிச்சு போய் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். என் தம்பி இப்போ தான் சரி சொல்லியிருக்கான் என்றான். அண்ணனோட கல்யாணத்தில் என்று சொன்னவுடன் அந்த திருமணத்தில் சிலர் பவித்ராவை சைட் அடித்து கொண்டிருந்தது தேவையில்லாமல் அவன் ஞாபகத்தில் வந்து வெறுப்பேற்றியது. அவர்களில் யாரோ ஒருவர்தான் என்று அவர்களின் முகத்தை ஞாபகப்படுத்த அவன் மூளை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. ஃபோனை காதிலே வைத்துக்கொண்டு இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் சுய நினைவுக்கு வர லயன் எப்போதோ கட்டாகி விட்டிருந்தது. அன்று அவனுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பவித்ரா இதற்கு சம்மதித்து விட்டாளா என்பதுதான் அது. அதை தெரிந்து கொள்ள அவன் மனம் ஆசைப்பட்டாலும் எப்படி அதை தெரிந்து கொள்வது? இப்போது யாரிடம் இதை கேட்டாலும் நான் அப்பவே சொன்னேன் இல்லை, நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்ட என்று சொல்வார்கள். பவித்ரா அவன் வீட்டில்தான் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது திருமணம் ஃபிக்ஸ் ஆகிவிட்ட நிலையில் இருக்கிறாளா என்று தெரியாது. அம்மாவிடமும் இதை பற்றி கேட்க முடியாது. இப்போது கேட்டால் அவர் அவனை பற்றி என்ன நினைப்பார்? ஜோதி அண்ணி, இனிய அண்ணி, அண்ணன் என்று யாரிடமாவது கேட்கலாம். ஆனால் ஏனோ அவனுக்கு நேரில் சென்று பவித்ராவிடமே கேட்க தோணியது. சந்துரு அடுத்த நாள் இரவு ஃப்ளைட் பிடித்து நள்ளிரவில் வீடு வந்து சேர்ந்தான். நள்ளிரவில் வீட்டு காலிங் பெல் அடிக்கவும் இனியாதான் வந்து கதவை திறந்தாள். வெளியில் சந்துருவை பார்த்தவளுக்கு சாக்காகத்தான் இருந்தது. என்ன சந்துரு, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? சொல்லி இருக்கலாம்ல. இல்லை, நீ ஏதோ வரணும்னு தோணுச்சு, அதான் சர்ப்ரைஸாக வரலான்னு வந்தேன் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தான். யாரையும் எழுப்ப வேண்டாம், காலையில் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். போகும்போதே பவித்ரா தங்கி இருந்த அறையை பார்த்து கொண்டே சென்றான். ஆனால் அவள் இருக்கிறாளா இல்லையா என்று ஏதும் தெரியவில்லை. மனதை என்னென்னவோ சொல்லி சமாதானம் செய்து கொண்டு போய்விட்டான். காலையில் சந்துருவை பார்த்த எல்லோருக்கும் சந்தோஷமாகி விட்டது. இளவரசனுக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவன் இதை எதிர்பார்த்தே இருந்தான். பவித்ரா அங்கு இல்லை என்பது சந்துருவிற்கு தெரிந்துவிட்டது. யாராவது அவளை பற்றியோ இல்லை இப்பவாச்சும் உன் மனசில் என்ன இருக்கு என்றோ கேட்பார்கள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க யாரும் அவனை அப்படி கேட்கவே இல்லை. அவன் அம்மாவிடம் பவித்ராவுக்கு எப்ப நிச்சயம் என்று கேட்டான். 2 நாட்களில் என்று சொல்லி அவன் மனதை வெடிக்க வைத்தார் ராஜலட்சுமி. அவனே பொறுக்க முடியாமல் அவன் அண்ணனிடம் இதை பற்றி கேட்க, நாங்கள் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னோமேடா, அடிக்கடி இதை பற்றி கேட்டுக்கிட்டே தானே இருந்தோம், நீ தான் சரியாக பிடி கொடுக்கல. இந்த விஷயம் மாமாவுக்கு எதுவுமே தெரியாது. அவரோட பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் நாம் என்ன பண்ணுறது? நீ சரியான ஒரு பதில் சொல்லாமல் நாங்கள் எப்படி பேச முடியும் என்றான். அதற்கு மேல் சந்துரு என்ன சொல்ல முடியும்? பவித்ராவுக்கு இஷ்டம்தானா என்று கேட்டான். அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமலா அவர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவார் என்று வேறு கேட்டு வைத்தான் இளவரசன். நரக வேதனையாக இருந்த அந்த 2 நாட்களும் சென்று நிச்சய நாளும் வந்தது. முதலில் பவித்ரா குடும்பத்தினர் இங்கு வருவதாக சொல்லப்பட்டது. சந்துருவும் எப்படியாவது அவளிடம் ஒரு வார்த்தை பேசியே தீர வேண்டும் என்று எண்ணி இருக்க, கடைசியில் அவர்கள் நேராக மண்டபத்திற்கு வருகிறார்கள் என்று கூறிவிட்டனர். சந்துருவிற்கு நிமிடத்திற்கு நிமிடம் பிரஷர் ஏறிக்கொண்டிருந்தது. சீக்கிரமாகவே மண்டபத்திற்கு சென்று விட்டு காத்து கொண்டிருந்தான். ஜோதி குடும்பத்தோடு வந்து சேரவும் அவளை பார்த்த சந்துருவிற்கு கடுப்பாக இருந்தது. எல்லோரோட லவ்வுக்கும் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது, என்னை மட்டும் நட்டாத்தில் விட வேண்டியது என்று அவன் மனதிற்குள் பொறுமையது ஜோதிக்கு வெளியவே கேட்டது. அவ்வளோ சத்தமாக கேட்குது. ஒரு வழியாக பவித்ராவை அலங்காரத்தில் குடும்பத்தோடு கூட்டிக் கொண்டு வந்தனர்.
அவளை இத்தனை நாட்களாக பார்க்காமல் அவள் நினைவோடு என்று அவளை பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்த சந்துரு இன்று அவளை சந்தோஷமாக பார்க்க இயலாமல் வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தான். பவித்ரா தலையே நிமிராமல் ஏதோ பொம்மை போல் குனிந்தபடியே சென்றாள். அவள் செய்த எந்த அலங்காரமும் அவளின் புன்னகை இல்லாததால் இருந்த இடம் தெரியாமல் போனது. அவள் முகத்தில் சந்தோஷம் துளியும் இல்லை. அதை பார்த்த பின்புதான் சந்துருவின் மனதிற்குள் ஒரு குளுமை பரவியது. அவள் மனசுல நான் தான் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு அவளை தனியாக பார்க்கும் சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தான். அந்த சந்தர்ப்பமும் கிடைத்தது. எல்லோரும் வெளியே சென்றுவிட ஏதோ ஒரு பெண் மட்டும் அவள் பக்கத்தில் இருக்க சந்துரு உள்ளே நுழைந்து அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் என்றவுடன் அவளும் வெளியே சென்று விட்டாள். பவித்ரா சந்துரு அங்கு வந்திருப்பான் என்று எண்ணவே இல்லை. அவனை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷம் பொங்கி கொண்டு வந்தது. ஆனால் வந்த விரைவிலேயே அங்கு மறைந்து போய் அவன் முகம் பார்க்காமல் திரும்பி கொண்டாள். அவனை பார்த்தவுடன் அவள் கண்ணில் தோன்றிய அந்த எதிர்பார்ப்பும் சந்தோஷமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. பவி என்றான். இந்த முறை அப்படி சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை என்று பவித்ரா சொல்லவில்லை. ஆனால் அடிபட்ட பார்வை ஒன்றை மட்டும் செலுத்தினாள். சிறிது நேரம் கழித்து இங்கிருந்து போயிடுங்க என்று மட்டும் சொன்னாள். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியணும். உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு மனசோட சம்மதமான மட்டும் எனக்கு சொல்லு, நான் போயிடுறேன் என்றான். பவித்ராவால் ஏதும் சொல்ல முடியாமல் முகத்தை பொத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அதற்குள் இனியா, ஜோதி, இளவரசன், பாலு என எல்லோரும் உள்ளே வர அப்போது சந்துரு, அண்ணா, பவித்ராவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் என்றான். எல்லோரும் அமைதி காக்க ஜோதி மட்டும் பொறுக்க முடியாமல், ஹே, ஃபைனலி 2 பேரும் இதை ஒத்துக்கிட்டாங்க என்று கத்திவிட்டாள். எல்லோரும் அவளை முறைக்க பாலு இன்னும் கொஞ்ச நேரம் 2 பேரையும் கதற விடலாம்னு பார்த்தா ஏண்டி இப்படி பண்ண என்றான். அவர்களின் வார்த்தைகள் சந்துருவிற்கு கேட்டாலும் அவனால் உடனடியாக எதையும் நம்ப முடியவில்லை. ஐயோ மாப்பிள்ள, வாங்க வாங்க, எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் ரெடி ஆகணும். இந்த பொண்ணு வேற அழுது முகத்தை இப்படி வச்சிருக்கு. அவளை கொஞ்சம் சரி பண்ணணும். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல இவரை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று பாலுவிடம் கூறினான். அப்போதும் சந்துரு திருவென்று முழிக்க, எல்லாம் உண்மைதான்டா, உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட். நாங்கள் என்னென்னவோ செஞ்சும் 2 பேரும் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு தான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். போதுமா? வேற ஏதாவது வேணும்னாலும் அப்புறம் பேசலாம், டைம் ஆகிடுச்சு என்று அவனை கிளப்பினர். எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிந்தது. எல்லோரின் வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதத்துடன். இந்த ஸ்வேதாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கொஞ்ச நாள்லேயே எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிய வந்து ஏதும் பண்ண முடியாமல் வெளியூருக்கு படிக்க போகிறேன் என்று போய்விட்டாள். நிச்சயத்துக்கு அப்புறம் பவித்ராவை இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவளோட அப்பா ஊருக்கே கூப்பிட்டார். அப்புறம் எல்லோரும் ஏதேதோ பேசி பவித்ராவும் வேலையை எல்லாம் விட முடியாதுன்னு சொன்னதால் இனியாவோட அம்மா வீட்டில் அவளை இருக்க சொல்லிட்டாங்க. எப்போவாச்சும் ஏதாச்சும் ரீசன் கிரியேட் பண்ணி சந்துரு அங்கே போயிடுவான். இல்லைன்னா பவித்ராவை இங்கே வர சொல்லி டார்கெட் பண்ணுவான். சந்துரு பவி கல்யாணத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இதில் 2 நாளில் அவளுக்கு பிறந்த நாள் வருது. இப்போ பவித்ராவோட பிறந்த நாளுக்கு பவித்ரா இங்கே இருந்தே ஆகணும். அதுவும் நைட் 12 மணிக்கு அவள் கூட செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் அவளை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சந்துரு இனியா கிட்ட ஒரே அடம் பிடிச்சு இருந்தான். அப்புறம் எப்படியோ இனியா வீட்டில் என்னென்னவோ சொல்லி பவித்ராவை முதல் நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாள். இரவு 11:50 பவித்ராவோட ஃபோன் அடிக்க பவித்ரா தூக்க கலக்கத்திலேயே ஃபோனை எடுத்தாள். ஹலோ என்றான். ஹே, என்ன தூங்குற? எழுந்துரு என்றான். நீங்களா? எனக்கு தூக்கமாக வருது, அப்புறம் பேசுகிறேன். அடிப்பாவி, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. நான் வெளியில் தான் நிற்கிறேன், ஒழுங்காக வந்து கதவை தர, இல்லைனா நான் எல்லோரும் கேட்குற மாதிரி கதவை தட்டுவேன் என்று அவன் மிரட்ட, அதில் பயந்த பவித்ரா தூக்கத்தில் இருந்து விழித்து வந்து கதவை திறந்தாள். கதவை திறந்தவள், ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதுக்குத்தான் நான் இங்கே வரக்கூடாதுன்னு இருந்தேன் என்று சினுங்கினாள். இவளுக்கு இவ பர்த்டே கூட ஞாபகம் இல்லையா என்று குழம்பினான். சரி இருக்கட்டும் என்று கதவை சாத்திவிட்டு அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவன் அறைக்கு சென்றான். என்ன பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம், ஏதும் கேட்காத, ஒரே நிமிஷம் என்றவாறு அவளை அவன் அறைக்கு அழைத்து சென்று விட்டான். இருவரும் உள்ளே சென்ற பிறகு கதவை சாத்தினான். அறையோ இருளாக இருந்தது. என்ன பண்ணுறீங்க என்று பவித்ரா பயத்துடன் கேட்க, ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு
மொபைலில் டைம் பார்த்தான். சரியாக 12 மணி ஆனவுடன் அவள் அருகே சென்று ஹாப்பி பர்த்டே என்று சொல்லிவிட்டு அறையில் மெல்லிய விளக்குகளை போட்டான். அறை முழுக்க பலூன்கள் ஒட்டப்பட்டிருந்தது. ஓ ஆமாம், இன்னைக்கு என் பர்த்டே இல்லை என்றான். சந்துரு சிரித்து கொண்டிருந்தான். நடுவில் கேக் வைத்திருந்தான். ஜன்னலையும் சென்று சாத்திவிட்டு மியூசிக் பிளேயரை ஆன் செய்ய அதில் ஹம் தெரே பினு அபி ரெனாய் சக்குதே என்று பாடல் ஒலிக்க அவளை கேக் வெட்ட செய்தான். பவித்ராவின் மனம் சந்தோஷத்தில் பறந்தது. அவளுக்கே அவள் பிறந்தநாள் ஞாபகம் இல்லை. ஆனால் சந்துரு ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த பிறந்தநாளை இவ்வளவு ரொமான்டிக்காக ஆக்கிவிட்டான். கேக் வெட்டி இருவரும் மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டு பின்பு நெடுநேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பவி, நிஜமாவே நான் உன்னை விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் நான் ஏதேதோ பண்ணிட்டேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு எனக்கு உண்மையான லவ்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கே நாம் பேசிக்க கூட இல்லை. ஆனால் உன் கண் சொல்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சது. நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்கலை. நான் அங்கே இருக்கும்போதும் தினம் தினம் உன் ஞாபகம்தான். உனக்கு இன்னும் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை என்றான். எனக்கு புரியுது, நீங்கள் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் கூட எனக்கு புரியுது. நாம் இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், ஓகேவா? லீவ் இட். இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போதைக்கு இந்த நிமிடங்களை தான் என்ஜாய் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். சரி, ஓகே என்றான். ஒரு வழியாக சந்துரு பவித்ரா திருமணமும் வந்துவிட்டது. இனியாவிற்கு 7வது மாதம் நடந்து கொண்டிருந்தது. அங்கும் இங்கும் நடந்து கொண்டு ஏதாவது செய்து கொண்டே இருந்தாள். இளவரசன் தான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவள் பின்னால் திரிந்து கொண்டிருந்தான். ஏ இனியா, நில்லு. என்னங்க, எந்த வேலையும் பார்க்காம ஏன் என் பின்னாடியே வர்றீங்க? நீ ஏண்டி குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? ஐயோ இலா, இது என் கொழுந்தன் கல்யாணம், அப்புறம் என் தங்கச்சி கல்யாணம். நான் வேலை செய்யாமல் வேற யார் செய்வா? அதெல்லாம் செய்ய நிறைய ஆள் இருக்கு. நீ உன்னை போட்டு கஷ்டப்படுத்திக்காத. அப்புறம் வந்து ஐயோ இலா கால் வலிக்குதுன்னு சொன்னால் அடிதான் வாங்குவேன். அடிப்பீங்களா என்று கண்ணை முழித்து முழித்து கேட்டால் அவனிடம். வந்த கொஞ்ச நஞ்ச கோபமும் பறந்தோட, ஏண்டி இப்படி பண்ணுற? கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காரு, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், அதையாச்சும் குடி என்று அவளை அமர வைத்து விட்டு போய் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து பார்த்தால் அவள் அங்கு இல்லை. ஐயோ என்று புலம்பிக் கொண்டே அவளை தேடி கண்டுபிடித்து வலுக்கட்டாயமாக அவளை ஜூஸ் சாப்பிட வைத்தான். எல்லோரும் சந்துருவையும் பவித்ராவையும் கிண்டல் செய்தார்களோ இல்லையோ, இவர்களை மாற்றி மாற்றி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது, ஏங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, போய் அவங்கள கிண்டல் பண்ணுங்க என்று கூட சொல்லி பார்த்தான் இளவரசன் ஜோதியிடம். கரெக்டு தான், ஆனால் நீங்கள் தானே இன்னும் புது கல்யாண ஜோடி மாதிரி ஒன்றாகவே சுற்றிக்கிட்டு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஏகப்பட்ட கிண்டல்களுடன் அந்த திருமணம் நன்றாக நடந்து முடிந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு ஜோதி அவள் குடும்பத்துடன் இனியாவின் வீட்டிற்கு வந்திருந்தாள். நாள் முழுக்க ஒரே அரட்டை கச்சேரியாக இருந்தது. அதிலும் எல்லோருக்கும் இனியா இளவரசனின் 1.5 வயது மகள் யாழினி தான் பொழுதுபோக்கு. அம்மா அப்பாவை எப்படிம்மா மிரட்டுவாங்க என்று கேட்டால், சூ என்று வாயில் விரல் வைத்து சும்மா இருங்க இலா என்று அவள் மழலை குரலில் இனியாவைப் போலவே செய்து காண்பித்து கொண்டிருந்தாள். எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தனர். அப்போது இளவரசன் தான், இதுக்குத்தான் இனியா சொல்கிறது, குழந்தை முன்னாடி இப்படியெல்லாம் பண்ணாதான்னு பார்த்தியா, இப்போ இப்படி மானம் போகுது என்று கூறி அவளை மேலும் கொலை வெறிக்கு ஆளாக்கி கொண்டிருந்தான். உங்களை கவனிச்சுக்கிறேன் என்று அவள் கூற, பார்த்தீங்களா இப்பவே இப்படி மிரட்டுறா என்று சொல்லி அவள் மானத்தை வாங்கினான். இப்படியே அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக சென்றது. பெண்கள் அனைவரும் சமையல் வேலையை பார்க்க, ஆண்கள் அனைவரும் அபியையும் யாழினியும் கவனித்து கொண்டே மாடியில் அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் வேலையை எல்லாம் முடித்துவிட்டு பெண்கள் அனைவரும் மாடிக்கு செல்ல, பாலு ஜோதி எப்படி கோபப்படுவாள், அப்போது அவன் எப்படி முகத்தை அப்பாவியாய் வைத்து கொள்வான் என்று கூறிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தான். அப்போது கோபமாக அங்கே செல்ல எத்தனித்த ஜோதியை பவித்ராவும் இனியாவும் தடுத்து நிறுத்தி, இன்னும் என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் என்று நிறுத்தி வைத்து அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தனர். பாலு இது ஏதும் தெரியாமல் தொடர்ந்து கொண்டிருந்தான். அதுலேயும் அவள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், ஆனால் நான் அதெல்லாம் சரி வராதுன்னு சண்டை போட்டு வேற ஏதாச்சும் தப்பாக செஞ்சு வைப்பேன், அப்போ அவள் மறப்பா பாருங்க என்று சொல்லி சிரித்து கொண்டே இருந்தான். சந்துரு தான் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த பாலு, என்னடா ஓவரா சிரிக்கிற, உன் கதை எங்களுக்கு தெரியாதா?
பொண்டாட்டிக்கிட்ட தோப்புக்காரனை போடுறவன் தானே நீ என்று கூறினான். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றான் சந்துரு. அப்படின்னா நிஜமாவே அதுதான் நடக்குதா என்று பாலு கேட்க அங்கே சிரிப்பலை தொடர்ந்தது. அப்போ நாம தான் வாயை விட்டுட்டோமா என்று உள்ளுக்குள் கதறிக்கொண்டிருந்தான் சந்துரு. இப்போது பவித்ரா உள்ளே நுழைய பார்க்க மற்ற இருவரும் அவளை விடாமல் இங்கேயே இருக்குமாறு எச்சரித்தனர். மற்ற இருவரும் சந்துருவை பார்த்து சிரித்து கொண்டிருக்க அவனோ கடவுளே என்று நொந்து கொண்டான். என்னடா டெய்லி தோப்புக்காரணம் போடுவியோ என்று பாலு அவனை சீண்ட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான். ஹேய், உண்மையை சொல்லுடா. அதற்கு சந்துரு, சொல்லுவேன், பட் இதை சொல்லி கிண்டல் பண்ணக்கூடாது சரியா என்று சொல்ல இருவரும் தலையை நன்றாக ஆட்டினார்கள். அப்போது திரும்ப பவித்ரா அவசரமாக நுழைய முற்பட இனியாவும் ஜோதியும் அவளை பிடித்து இழுத்து அவள் வாயை வேறு மூடினார்கள். இல்லை, நான் தான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சொதப்பினேன் இல்லை ஸ்வேதா விஷயத்தில். அதனால் பவித்ராவுக்கு ரொம்ப கோபம். அதனால தான் நானே மேரேஜ் வேண்டாம்னு எல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ மேலே சொல்லு. அப்புறம் அப்படி இப்படின்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜுக்கு முன்னாடி கூட அதை சொல்லி சாரி கேட்டேன். அவள் அப்பையெல்லாம் அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட்டில் வந்து என்னை தோப்புக்காரனும் போட வச்சுட்டா என்றால் அப்பாவியாக. எதிரில் இருந்த இருவராலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. விழுந்து விழுந்து சிரித்தனர். இங்கு ஜோதி இனியா நிலைமையும் அதுதான். பின்பு பேச்சு எங்கெங்கவோ சென்று இளவரசனிடம் வந்து நின்றது. நீங்கள் யாரு? ஹனிமூனுக்கு ஃபேமிலியே கூட்டிகிட்டு போனவர் தானே, ஏங்க அந்த கொடுமையை கேட்குறீங்க? முதல்ல அவள் சொன்ன உடனே நான் நம்பவே இல்லை. ஆனால் அவளோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்புறம் அவள் விருப்பம்தான் நடந்தது என்று பேச ஆரம்பித்து அவள் வேம்பையர் படம் பார்த்தது, ரன்பீர் கபூர் படம் பார்த்து சிரித்து பயமுறுத்தியது என்று எல்லாம் சொல்லி முடித்தான். இந்த முறை ஜோதியும் பவித்ராவும் அவளை பிடித்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தனர். அப்போது பாலு, ஏன் சகல, முன்னாடியெல்லாம் இனியாவை வெறுப்பேற்ற நிறைய சாங்கு பாடுவீங்களே, இப்போ ஏன் அந்த மாதிரி ஒன்றும் பாடுறதே இல்லை? ஏன் இனியாவும் உங்களை தோப்புக்காரனை போட வச்சிடுவேன்னு பயமுறுத்தி வச்சிருக்காளா என்றான். சேச்சே, எனக்கு என்ன பயம், பாட்டு தானே கேட்டீங்க, இதோ பாடுறேன் என்று யோசித்து விட்டு, ஒரு 3 முடிச்சாலே முட்டாள ஆனேன் கேளு கேளு தம்பி, 3 முடிச்சாலை முட்டாள ஆனேன் கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள, நான் இருந்தேன் தேருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள, ஒரு 3 முடிச்சாலை முட்டாள ஆனேன் தம்பி கேளு கேளு தம்பி என்று பாட அதற்கு மேல் சுத்தமாக பொறுக்க முடியாமல் இனியா அவள் கைகளை இருவரிடமிருந்து விலக்கி கொண்டு அவன் இருந்த இடத்திற்கு வந்தான். இனியா கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு அவனை முறைக்க முதலில் அவன் இனியாவை கவனிக்கவில்லை. பாட்டை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தான். சந்துதான் கவனித்துவிட்டு இளவரசனை தோள் தொட்டு அழைத்தான். கண்ணை திறந்தவன் இனியா ரௌத்திரமாக எதிரில் நிற்பதைக் கண்டு ஐயோ என்று கத்திவிட்டான். என்ன பாடுனீங்க என்று கேட்டவாறு அவன் அருகே வர அவனோ ஓட ஆரம்பித்தான். எப்படியோ அவளை ஏமாற்றிவிட்டு கீழே தோட்டத்திற்கு ஓடி போய்விட்டான். இனியாவும் அவனை துரத்தி கொண்டே ஓடினான். எல்லோரும் அவர்களை தொடர்ந்து சிரித்து கொண்டே கீழே செல்ல யாழினியும் கீழே விடும்படி அடம் பிடித்து அவர்களுடன் ஓடினார். இதே மகிழ்ச்சியுடன் அவர்கள் குடும்பத்துடன் சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.